மார்ச் 22ஆம் தேதி அடுத்த ஐபிஎல் சீசன் தொடங்க இருக்குது. ரசிகர்கள் எல்லாம் அதை நோக்கியே அந்த சிந்தனையிலேயே இருக்கிறாங்க. இதுக்கிடையில் தலை தோனி என்ன பண்ணிட்டாப்புல, ஒரு சின்ன ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காப்புல. என்ன அப்படின்னா, காண்ட் வெயிட் ஃபார் நியூ சீசன் நியூ ரோல் ஸ்டேட் யூ. அவ்வளோதான் இந்த பதிவு. இந்த ஒரு லைனை மட்டும் போட்டு போயிட்டான் மனுஷன். ரசிகர்கள்லாம் என்னடா இது, அதாவது நியூ சீசன் ஓகே, அது என்ன நியூ ரோல், புது பதவிண்டா என்ன? அப்போ வந்து தோனி பிளேயராக ஆட போகிறது இல்லையா ஐபிஎல்ல அப்படிங்கிற அளவுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நியூ ரோலுங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை கவலைப்படுறதா, இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கிறாங்க வந்து சிஎஸ்கேவுடைய ரசிகர்கள், குறிப்பாக தலை தோனியோட ரசிகர்கள். நானும் தலை தோனியோட வெறித்தனமான ரசிகர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இப்போ அந்த பதிவுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னு ஒரு அசம்ஷன், ஒரு 4 விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ டெவான் கான்வே வந்து சிஎஸ்கேவுடைய ஓப்பனிங் பிளேயர், நியூசிலாந்து பிளேயர். லாஸ்ட்டு சீசனில் கப் அடிக்கிறதுக்கு மெயினான காரணம் அந்த டெவான் கான்வேயோடைய அந்த ஓப்பனிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். மனுஷன் எல்லா மேட்ச்லையும் அடித்தான், அடி பின்னி எடுத்தான். இப்போ அந்த டெவான் கான்வேயோடைய இன்ஜூர்டு வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கட்டவரல் இன்ஜூரினால கிட்டத்தட்ட ஒரு 8 வாரம் வரைக்கும் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 வாரங்கிறது லீக்கெல்லாம் முடிஞ்சு பிளே ஆஃப் சுற்று வந்துடும். அதனால் கடைசி சமயத்தில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் டெவான் கான்வே வருவாப்பில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன இங்கே சொல்ல வர்றோம் அப்படின்னா, அந்த டெவான் கான்வேக்கு பதிலாக உண்மையாகவே இந்த விஷயம் வந்து ரசிகர்களுக்கு வந்து அப்படியே ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிட்டது மாதிரி இருக்கும். டெவான் கான்வேக்கு பதிலாக எம்எஸ் தோனி ருத்ராஜ் கெய்வாக்டோட ஓப்பனிங் இறங்க போகிறாப்புல, அதுதான் நியூ ரோல் அப்படின்ட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை சொல்லும் போதே நமக்கு எப்படி இருக்குது, சும்மா ஜிவ்வுண்டு இருக்குது. ஏன்னா எப்பயுமே தோனி இறங்குறது கடைசியாக ஒரு 2 ஓவரு இல்லை 3 ஓவரு இல்லை பால் கணக்கில் தான் ஆடுவாப்புல. அந்த நிற்கிற அந்த கொஞ்சம் 5-10 நிமிஷத்துலேயே ரசிகர்லாம் அப்படி ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருப்பான் கிரவுண்டில். இன்னமும் வந்து தோனி முன்னாடி, அதாவது பேட்ஸ்மேன்லாம் இறங்கிட்டு இருக்கும்போது நினைப்பாங்க தோனி முன்னாடி வரணும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடிய வேளையில் இப்போ தோனி ஓப்பனிங் இறங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரசிகர்லாம் அப்படி புலகாங்கிதம் அடைஞ்சு இது மட்டும் உண்மையாக இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து தோனி ஓப்பனிங் இறங்குனா அது அந்த வைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. உண்மையாகவே அப்படி இருந்தால் சந்தோஷப்படுற கோடான கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு அசம்ஷன். இந்த வந்து நியூ ரோலுக்கு தோனி வந்து மேபி ஓப்பனிங் இறங்கலாம், அதைத்தான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அசம்ஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த இம்பேக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க. தோனி வந்து லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஏஜ் கிட்டத்தட்ட 42 வயசு ஆகுது. லாஸ்ட்டு சீசன்லேயும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் ரொம்ப கொஞ்சம் கால் இன்ஜூர்டுனால ஆடவே முடியல, ரொம்பவே சிரமப்பட்டு கப்பு அடிக்க வச்ச மனுஷன் அதான் வந்து எம்எஸ் தோனி. அதனால் அவருடைய ஏஜ் காரணமாக அந்த இம்பேக்ட் பிளேயர் ஃபுல்லாக கிரவுண்ட்லேயே இருக்க முடியாட்டாலும் இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் இது பண்ணி தேவையான நேரத்தில் பேட்டிங் மட்டும் ஆடுவாப்பில், மற்ற நேரம் எல்லாம் கேப்டன்ஷிப் அது இதெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க, வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவாப்பில். இம்பேக்ட் பிளேயராக பேட்டிங் மட்டும் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டாவது அசம்ஷன் சொல்கிறாங்க. அது அந்த நியூ ரோலுக்கு. இது இருந்தாலும் ஓகே தான், எப்படியோ தோனி களத்தில் இருந்தால் சந்தோஷம்தான் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுக்கு ஒரு இது. மூணாவது என்ன சொல்கிறாங்க, இது வந்து இந்த மூணாவது பாயிண்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் சொல்கிறாங்க. அதாவது இப்போதைய கோச்சராக இருக்கிறது வந்து சிஎஸ்கேவோட கோச்சராக இருக்கிறது வந்து ஃப்ளெமிங், நியூசிலாந்தோட ஃப்ளெமிங் இருக்கிறாப்புல. அதனால் கோச்சர் பதவியை தோனி ஏற்றுக்கிற போகிறாப்புல. அதனால் வந்து அதைத்தான் வந்து நியூ ரோல்னு போட்டிருக்கிறாங்க. அப்படி கோச்சராக போனால் தோனி வந்து பிளேயராக கிரவுண்டில் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சோக செய்தியையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் இதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மிண்டே தான் நம்ம பார்க்குறோம். நாலாவது என்னென்னா, இந்த மென்டார்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கௌதம் காம்பீர், சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட் எல்லாருமே மென்டாராக இருந்திருக்காங்க ஒவ்வொரு டீமுக்கு. மென்டார் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்துக்கும் ஆலோசகர் ப்ளஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்கிறது அந்த மென்டாராக தான் இருப்பார். ஏற்கனவே இந்தியாவில் இருந்து கூட எம்எஸ் தோனியை மென்டாராக வந்து நியமிக்கணும். லாஸ்ட்டு T20 வேர்ல்டு கப்பில் தோல்விக்கு பிறகு தோனி இம்மீடியட்டாக கூப்பிட்டு வந்து இந்தியாவுடைய மென்டாராக நியமித்தா
வந்து இந்திய அணியை கட்டமைச்சு மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அப்போவே வந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் வந்து அப்படி வந்து இந்தியாவுடைய மென்டராக தேர்ந்தெடுக்கப்படணும்னா அவங்க எந்த விதமான கிரிக்கெட்லேயும் ஆடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஐபிஎல்லில் வந்து தோனி ஆடிக்கிட்டு இருந்தாப்புல, இப்போவும் அடுத்த ஐபிஎல்லையும் சைன் ஆகியிருக்கிறாப்புல. அதனால் மென்டாராக நியமிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. அதே போல் மென்டார் ஆடினாலுமே தோனி வந்து ஒரு பிளேயராக கிரவுண்டில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறாங்க. இதைத்தான் வந்து நியூ ரோல் அப்படிங்கிறதுல இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த 4 விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஒன்று, ஓப்பனிங் பேட்டிங்கில் ஆடக்கூடிய வாய்ப்பு ஒன்று. ரெண்டாவது வந்து இம்பேக்ட் பிளேயர் அதுக்கான வாய்ப்பு. மூணாவது கோச்சருக்கான வாய்ப்பு, சிஎஸ்கே கோச்சருக்கான வாய்ப்பு. நாலாவது சிஎஸ்கே மென்டாருக்கான வாய்ப்பு. இந்த 4 விஷயத்தை தான் சொல்லி இதில் ஏதாவது ஒன்று இருக்குங்கிறான். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நடந்தால் ரசிகர்கள் எல்லாம் ஆனந்த தாண்டவம் ஆடிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 4 பாயிண்ட்டில் தோனி ஓப்பனிங்காக இறங்குற அந்த ஒரு விஷயம் நடந்தால் ரசிகர்களுக்கு அதை விட ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை இது வந்து இந்த தோனியோட நியூ ரோலுங்கிறதுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களாக விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.